ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அடுத்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டே இருக்காங்க. தற்போது அதே மாதிரி ஒரு சூப்பரான அருமையான அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. ஸோ ஐபிபின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சற்றுமுன் இந்த வேலைவாய்ப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் மேனேஜர் லெவல் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நமக்கான சேலரிலாம் கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது. சனி ஞாயிறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ் கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இப்படிலாம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இருக்குதுங்க. அதாவது பேங்கிங் செக்டார், அதாவது ஐபிபின்னு சொல்லுவாங்க, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கில். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு நமக்குலாம் லீவ் கொடுத்துருவாங்க. ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஒரே ஒரு இன்டர்வியூ நீங்கள் இது பண்ணால் போதும், கிளியர் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 10/1/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா ரேராக தான் வரும் போஸ்ட் ஆஃபீஸில். இப்போ ஜிடிஎஸில் வருஷத்துக்கு 2 தடவை வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து மாதம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்.
இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஐபிபின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரோ அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வேலை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஐபிபியும் அதில் ஒரு பிரான்ச் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் ஜாப்ஸ் தான். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 68 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் 3 இடத்துல நமக்கு இருக்குது. சென்னை, நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கான எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 21/12/24 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். 10/1/2025 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். என்னென்ன போஸ்ட்டில் உங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54 காலி பண்டம் இருக்குது. மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது. மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் அண்ட் க்ளவுடில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. மேனேஜர் ஐடி என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸில் ஒரு போஸ்ட் இருக்குது. சீனியர் மேனேஜர் ஐடியில் பேமெண்ட் சிஸ்டம் ஒரு போஸ்ட் இருக்குது. சீனியர் மேனேஜர் ஐடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் க்ளவுடில் ஒரு போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி சீனியர் மேனேஜர் ஐடியில் வெண்டார் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரியில் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜருக்கு 26லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 32லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். மேனேஜரை பொறுத்தளவுக்கு 26லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் 2லேருந்து 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. ஸ்கேல் 2லே 1,77,000 ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. ஸ்கேல் 3ல் 2,25,000, ஸ்கேல் 4ல் 2,67,000, ஸ்கேல் 5ல் 3,16,000, ஸ்கேல் 6ல் வந்து 3,91,000, ஸ்கேல் 7 பொறுத்தளவுக்கு 4,36,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ, அதை ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 150 ரூபாயும், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபாயும் ஃபீஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 21/12/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ எண்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 10/1/2025 வரைக்கும் டைம் இருக்குது. இதற்கான அஃபிஷியலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணது அதுக்கப்புறம் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். 21ஆம் தேதி வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். அன்றைக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் மீட் ஆச்சு அப்படின்னா, ஸோ யாருக்கெல்லாம் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட் மீட் ஆகுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். எந்த ஒரு தேர்வு இல்லை, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதுமானது, நம்மளால் அந்த ஜாப்பை உறுதியாக வாங்கிட முடியும். ஸோ இது நீங்கள் கேட்கலாம் கான்ட்ராக்டாக ரெகுலரான்னு சொல்லிட்டு. இது ரெகுலர் பேசிஸ் தான். பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபிபி மேனேஜர் அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.